சீக்கிரமா போடு, சீக்கிரமா போடுறா. அப்படிதான் இருக்குது. தண்ணி ஊற்ற வேணாம். ரொம்ப காரமாக செஞ்சுருக்காருங்களே. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெடி vlog. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் சிக்கன் பண்ணுறியா? சிக்கன் இல்லை, நான் ஃபர்ஸ்ட் டைம் தான்ப்பா. இவன் தான் சிக்கன் பண்ணிருக்கா, நான் ஜஸ்ட் சப்போர்ட் மட்டும் பண்ணுறேன். சப்போர்ட் ஒன்றும் இல்லை, வீடியோ எடுக்க மாட்டேன். சரி, என்ன ஏதாவது சொல்லணுமா? மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அதெல்லாம் பண்ணிடு. ரைஸ் ஆல்ரெடி வச்சிட்டான். வேற சிக்கன் குக்கு பண்ண போகிறேன். குக்கு பண்ண என்ன பண்ணுறேன்னு சொல்லு. ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஆயில் ஹீட் ஆகிறதுக்கப்புறமா ஆனியன்ஸ் போட்டுட்டு அது ப்ரௌனிஷாக வரணும். எந்த யூடியூப் சேனலில் பார்த்தேன்? எந்த யூடியூப் சேனலில் நான் அப்படி தான் பண்ணுவோம் வீட்டில். மதர் தாட் மீ. ஓ, ஓகே ஓகே. அச்சா, அடுத்து என்ன பண்ண போறீங்க? It should become brownish. Okay. அதுக்கப்புறமா டொமேட்டோ போட்டுட்டு, பிகாஸ் we didn't grinded டொமேட்டோனா அதுக்கு தான் கட் டொமேட்டோ அந்த போட்டு அதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் தனியா. பரவாயில்ல. சிக்கன் என்ன பண்ணியிருக்க? சிக்கன் டர்மரிக் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இல்லை, வாஷ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ வந்து சிக்கன் போட்டுக்கிட்டு இருக்கோம். சிக்கன் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கருகுதுரா எல்லாம் அப்படிதான் இருக்குது. போடு போடு, சீக்கிரமா போடு, சீக்கிரமா போடுறா. அப்படிதான் இருக்குது. தண்ணி ஊற்ற வேணாடா. தண்ணியா இருக்குடா. அப்படி போடு. ஃபர்ஸ்ட் பிலோவா இருக்கீங்களா? என்ன வதக்கணுமா? மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸா இதுலயே பண்ணிட்டா? அதுல குடு குடு சீக்கிரமா, இல்லைன்னா சமைக்கவும் குக் பண்ண தெரிய மாட்டேங்குது. சொல்லி கொடுத்தாலும் ஒழுங்கா பண்ண மாட்டேன்றான். நீதான்டா எப்படி எப்படி குக் பண்ணுன்னு தெரிய மாட்டேங்குது உனக்கு. ஆமா, கரெக்ட், ரைட் ஒன்லினா ப்ரோ. யூ டோன்ட் நோ ஹவ் டு குக், ரைட்? ஓகே, சிக்கன் போட்டாச்சு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நான் தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நான் இப்போ வந்து டொமேட்டோ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ மட்டும் போதும்ல? டொமேட்டோ மட்டும் போதும். சரி, எதுக்கு பீஸ் இவ்வளோ பெருசு பெருசாக போட்டு வாங்கியிருந்த? நான் அப்படியே கொடுத்தேன். சரி, we can mix it. சரி, அப்பெல்லாம் எடுக்கக்கூடாதுடா. வீடியோ போர்ட்ரேட்டில் தான்டா எடுக்கணும். சரி, லேண்ட்ஸ்கேப்பில் தான்டா எடுக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும் பார்க்க. ஏன்டா இப்படி பண்ணிருக்க? இது ட்ரையே ஆகாமல் நீ டொமேட்டோவை போட்டா டைம் ஆகும். போடுறேன். சொல்லித்தர மாதிரி பண்ணலன்னா அப்புறம் கேவலமாக தான் வரணும். ப்ரோ பார்த்துக்கோ. ரைஸ் எவ்வளோ வச்சுருக்க? 3 cups. வரலையா? வரல, இன்னும் டைம் ஆகும். ஓகே, 3 விசில்ஸ் வந்தோம்னா போதும். ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப தனியாக பின்னாடி நிற்கிறீங்க. என்னடா பண்ணுறீங்க? சீக்கிரமா போடுங்கண்ணா, சாப்பாடு வந்துட்டு இருக்காரு பெரிய ஆளு. எவ்ரிதிங் ஆச்சிமா, ஆச்சி தான் ப்ரொமோட்டிங் ஆச்சி. அது தெரியுது பார்த்தவே. ஆர்டிஃபிஷியலா? சரி, ஓகே. அதுவும் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்கப்பா. பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர். ஓகே, இப்படி தான் அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? வீட்டில்
வீட்டில் பாக்ஸ் இருக்குது, பாக்ஸில் இருக்குது சில்லி பவுடர் எல்லாமே. ஏய் லெமனில் கொட்டிகிட்டு இருக்கடா. ஏய் ஆந்திராலாம் இல்லை டூ, இதுக்கு இவ்வளோ மிளகா அப்படி போடுறா? 1 kg தான். சரி ஓகே. இவங்கெல்லாம் ஆந்திரா பீப்புள் பா, ஸோ செம்ம காரமாக செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப ஸ்பெசியாக இருக்கும். ஏய் 2 ஸ்பூன் சరిపోదా சார்? 2 ஸ்பூன் போடாத. சப்டைட்டில்ஸ் ப்ளீஸ். நாட் சஃபிஷியன்ட் 1 ஸ்பூன், இன்னும் 1 ஸ்பூன் போடணும். 3 ஸ்பூனா? In 1 kg 4 spoon. 4 ஸ்பூனா? 1 kg 4. ஓ இவனுங்க டேய் சாப்பிட முடியும் தானே? பத்துலனா போட்டுக்கலாம்டா காரம். போட்டுக்கலாமே. பஃபலோடா நீ. சிக்கன் மசாலா ஆச்சி ஆச்சி ஃப்ளேவருக்கு யூஸ் பண்ணுறது. ஆக்கம் ரூம் ஆச்சி சிக்கன் மசாலா. ஆக்கம் ரூம் ஆச்சி சிக்கன் மசாலா. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக செஞ்சுருக்காரு. காரமாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ காரம் இருக்கும்? ஆந்திரா காரமா வரும்? ஆமாம், ஆந்திரா ஸ்டைல். ஆந்திரா ஸ்டைல். ஆந்திரா ஸ்டைல். அதே ஸ்மெல் ஸ்மெல்லா கலர் படுறா. எப்படி ரெட் கலர்ல இருக்கா? ஏய் இதெல்லாம் ரெட் சிக்கன் தான். டேய் அது they will add கேசரி to the chili powder. ஓகே ஓகேவா? கலர் வரதுக்கு they add some. என்னமோ பண்றாங்க. வீடியோ கண்டிப்பா பிடிக்கும் நினைக்கிறேன். மறக்காம ஏய் இத சொல்ல மாட்டியா? புரியல. இப்படி என்ன சரக்கு இல்ல, லைட் சொன்னேன். ஓ உங்களுக்கு அது வேற வேணுமோ? டேஸ்ட் பண்றாங்க. உப்பு கொஞ்சம் இல்ல, உப்பு படுத்து கொஞ்சம் இல்ல, உப்பு படுத்து எங்க எனக்கு கொஞ்சம் படுத்து கொஞ்சமா குடுறா. ரொம்ப காரமா இருக்கோ? சூடா இருக்கும்போது ஊது. சால்ட் செட் ஆயிடுது. ఇంకా ரிமைனிஷன் ஓகே. இன்னும் கரடி இருக்கு, அதெல்லாம் செட் ஆகும். கரடியா? கரடி. ஓய்ரா. ஸ்பெசியா. சரி ஓகே தான். இந்த உப்பு மட்டும் போடு கொஞ்சம். உப்பு லெமனு கோடு எல்லாம் போட்டு. ரொம்ப காரமா செஞ்சிருக்காடுங்களே. கரடிங்க. ஏய் எரியுதுடா இங்கெல்லாம். இன்னும் அது ஏய் பாருங்க. சரி ஓகே. கரம் மசாலா போட்டுருக்காங்க. காரம் அதிகமாக பண்ணேன். ஃபார் ஃப்ளேவர் கரம் மசாலா இல்லையா? எதுக்கு தெரியாது. சும்மா கருகுது. கருகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கர்டு. கர்டு போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? You have to mix it well. Mix it well. மிக்ஸி ட்ரில்லா? கேட்டுக்கோ, மாஸ்டர் செஃப் இருக்கும்போது கர்டு போதுமா? லைட்டாக ஸ்ப்ரைட் ஊற்றேன். என்ன இருக்குன்னா சர்ஃப், கம்ஃபர்ட், அது சென்ட் வேணா இருக்கு. தனியாக வேற கப்பல் கொடுக்கலாம். சென்ட் பல்ராம் இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். ஓ அண்ணா கமலஹாசன் படம் இந்த கொடுக்குவா அப்படின்னு அந்த லெமன் கர்டு வரல. கரம் மசாலா ஸ்மெல் தான் வருது.
ஓ ரைஸ்க்கு இந்த கிரேவி மாதிரி தான் சாப்பிடுவீங்களா? கறி மாதிரி இல்லையா? இல்லை கறி இல்லை குழம்பு. குழம்புனா லிக்விடா இருக்கும்ல, லைக் சாம்பார் மாதிரி. கிரேவி மாதிரி சாம்பார் மாதிரி அது தண்ணி ஊற்றணும். அதுதான் நான் கர்டு ஊற்றுறேன். கேர்டு இத்தினோடு தான் ஊற்றுனேன். கம்ப்ளீட் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. சிக்கன் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் பாயில் பண்ணிட்டு குக் பண்ணிட்டு கொரியண்டர் லீவ்ஸ் போட்டுட்டு அவ்வளோதான் முடிஞ்சது. ஆந்திரா சிக்கன் கறி. தமிழ்ல இருந்து ஆந்திரா சிக்கன் கறி. தமிழ்ல வந்து தமிழ்நாடுல வந்து சிக்கன் வாங்கிட்டா பண்ணது வந்து ஜோக்லாம் தமிழ், ஆந்திரா, தெலுங்கானா. தெலுங்கானாவா? 3 ஸ்டேட். டேய் அவருக்கு தொடர்போட இல்லை அதில். 3 ஸ்டேட் கறி. ஓகே 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரைஸ் குக் ஆனதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ சிக்கன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குக் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு ஃபைனல் ஷாட். ஓகே ஆட் பண்ணிட்டீங்க. ஓகே சூப்பர். ஸோ அப்படியே குக் ஆகி முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட போகிறோம். சொல்லுங்கள். சாப்பிட போறீங்களா? சாப்பிட போகிறோம். டெடி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெடி ப்ரோ விலாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெடி விலாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குக் பண்ணியாச்சு. எல்லாரும் சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். சிக்கனு அது வந்து என்னோட டிஷ்ஷு. எப்படி இருந்துச்சு அது? ஓகே எவ்வளோ நாள் கழிச்சு சாப்பிட்றீங்க வீட்டில் குக் பண்ணி? How you feel bro? சாப்பிட போறேன். பேட்டில் வச்சா சாப்பிட தான் போவோம். ஓகே ஸோ சாப்பிட்டு நாங்கள் வந்து வீடியோ வந்து முடிக்க போகிறோம். ஆந்திரா சிக்கன் கறி வித் ரைஸ் சாப்பிட போகிறேன். எவ்வளோ காரம் வச்சுருக்காங்கன்னு தெரியல. நல்லா இருக்கா? எப்படி இருக்குங்க? சூப்பர் இல்லையா? சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு தெரியல. You didn't even taste this like this food. ஸ்பைசியா இருக்கணும். இருக்குது. ஓகே ஸ்பைசியா? ஆந்திரா டேய் ஸ்டொமக் will burn ரா. கலர் காடி இருக்கு. இதுதான் செம்ம காரமாக செஞ்சு. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ரொம்ப காரமாக இருக்கு எனக்கு. ஏன்டா ஆந்திராவில் இருக்கவங்களாம் இப்படி காரமாக சாப்பிட்றீங்க? ஏன் வை? ராயலசீமா. ராயலசீமா அப்படின்னா அது ஒரு ஏரியா நேம். ஓகே ஏரியா இல்லை, ஒரு ஆந்திராவில் வந்து ஒரு ஆஃப் சைடு. சரி அது நேம் வந்து ராயலசீமா. ராயலசீமாவில் வந்து எல்லாம் ஃபுல்லாக ஸ்பைசியாக சாப்பிடுவோம். they will take ராகி ஜாவா. ராகி ஜாவா எடுத்துட்டு ஒரு க்ரீன் சில்லி இங்கே சாப்பிடுவாங்க. இன்னும் காரமாக இருக்குது, பயங்கர காரம். சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ரொம்ப காரம் இருக்கு. ஆந்திரா ஸ்டைல் இருக்குது. இல்லை குக்கும்பர் கேர்டு அது இதுன்னு போட்டு அடிச்சுட்டு இருக்கேன் நான். ஃபைனலாக அதை சாப்பிட்டு முடிக்க போகிறோம். பிரசாந்த் எப்படி இருக்கு ஆந்திரா சிக்கன்? ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க, உங்க முன்னாடியே டேஸ்ட் பண்ண சொல்றேன். ஆல்ரெடி நிறைய உண்மையிலே நல்லா இருக்கு. ஓகே நீங்க பண்ணீங்கன்னா அதான் எனக்கு நிஜமா நான் பண்ணேன். எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருக்கு ப்ரோ. அது எடுக்க மாட்டேன் நானு. அப்போ எவ்வளவு ரெண்டா இருக்கு காரம் வந்தாலும் தெரியல ப்ரோ. எந்தில மட்டும் லைட்டா
லெமன் நிறையா போட்டு போனேன். ஆஃப் தான் போட்டோம். ஆஃப் அதான் அந்த டேஸ்ட் இருக்குது லெமன் டேஸ்ட் மசாலா. Do how is it? இருந்தாலும் ஃப்ரெஷ் சிக்கன் அளவுக்கு இல்லை. ஓகே. நீ எடுத்துட்டு ஓடிட்ட. நல்லா இருக்குன்னு எங்ககிட்ட கேட்கவே இல்லை, ஓப்பனே பண்ணலையே, ஒரே ஆள் தான் சாப்பிட்டான். ஆமா நீங்க சரின்னு சொன்னீங்க அப்புறமா. ஆனா நீ உள்ள எடுத்துட்டு போய் சாப்பிட்டுற கூடாது. குட்டா குட் சூப்பர். ஸோ ஃபைனலாக குக் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சு. ஆமாம் நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்தோம். நானும் கொஞ்சம் சமைச்சேன் தானே, உண்மையே சொல்லு. ஆமாம் லைட்டாக கற்றுக்கிட்டேன். ஆனால் இவ்வளோ ஸ்பைஸியாக நான் செய்ய மாட்டேன். எனிவேஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். I don't know Tamil. ஓகே பட் டெல் எனிதிங் அபவுட் தட் ஃபுட். How is that? How you felt? Food is taste and good. ஓகே அச்சா வீடியோ முடிஞ்சது. மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. டாடா பாய் see you. மறுபடியும் உங்களை தரமான சிறப்பான வீடியோவில் சந்திக்கிறேன். இட்ஸ் மீ டெடி பீஸ் ப்ரோ அண்ட் ஸ்ப்ரெட் லவ்.